சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷன் 2025, அதாவது ஜூன் மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னு ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து இப்போ குரூப்பில் வந்து நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். சரிங்களா? நான் இப்போ வந்து 10 பொதறிவு வினாக்கள் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். இந்த 10 பொதறிவு வினாக்களுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வினாக்கும் 10%, 10 வினாக்கள் கேட்க போகிறேன், 100%. சரிங்களா? 100% நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோமா, இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்படி உங்களால் இந்த ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்கு உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதை வாங்கி நீங்கள் பயிற்சி எழுதினா கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ முதல் வினாவுக்கு நம்ம போயிடலாம். தரமாக 10 வினாக்கள் கேட்க போகிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, டெல்டா நிலத்தோற்றத்தின் வடிவம் என்ன? டெல்டா நிலத்தோற்றத்தின் வடிவம், இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வட்டம், சதுரம், முக்கோணம், எஸ் வடிவம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன்ஸ் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். கொஷின் நம்பர் 33. கொஷின் நம்பர் 33க்கு நமக்கு டெல்டா நிலத்தோட்டத்தின் வடிவம் முக்கோணம் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, 10% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரெண்டாவது கொஷின் இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். பூஞ்சைகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? பூஞ்சைகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன அப்படின்னு இரண்டாவது கொஷின். அதாவது 20% உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம கேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம். அதாவது பைக்காலஜி, பாக்டீரியாலஜி, மைக்காலஜி, வைராலஜி, இந்த 4 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். பூஞ்சைகளை பற்றிய படிப்பின் பெயர் என்ன? ஸோ சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் வந்து மைக்காலஜி. இந்த கொஷினுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 20% இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? தேர்டு கொஷினுக்கான 10% என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1995, 1853, 1952, 1854. மொத்தம் 4 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இதில் எந்த ஆப்ஷன் சரி அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30% ரேஷியோவில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். 1853 என்பது சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஃபோர்த் கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் ரிட்டன் ஜிகேவில் 40% நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கான ஒரு கொஷின். சரிங்களா? அதுக்கான கொஷின் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் என்ன? இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் ஏற்படும் நோய் என்ன? இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40% வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பாலிசைத்தீமியா அப்படிங்கிற ஒரு டிசீஸா, அல்லது அனிமியா அப்படிங்கிற டிசீஸா, அல்லது த்ராம்போசைட்டோபீனியா அப்படிங்கிற டிசீஸா, அடுத்தது பெர்சினியஸ் அனிமியா, இதில் எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஃபோர்த் கொஷின். இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு 40% குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, பாலிசைத்தீமியா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். 50% நம்ம இருக்கிறோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ பொறுத்துக சரியாக மேட்ச் பண்ணோம். கார்பெட் தேசிய பூங்கா, கன்ஹா தேசிய பூங்கா, காசிரங்கா தேசிய பூங்கா, கீர் தேசிய பூங்கா, இது 4ஐயும் நம்ம மேட்ச் பண்ணோம். கார்பெட் தேசிய பூங்கா, கன்ஹா தேசிய பூங்கா, காசிரங்கா தேசிய பூங்கா, கீர் தேசிய பூங்கா. இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா 50% எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா உத்தரகாண்ட் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி. கன்ஹா தேசிய பூங்கா எங்கே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
மத்திய பிரதேசம் அப்படின்னா சரி, காசிரங்கா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அசாம், கீர் தேசிய பூங்கா குஜராத். ஸோ இது சரியாக நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமினேஷனுக்கு 50% எலிஜிபிள் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடியது 6வது வினா, அதாவது 60% நீங்கள் சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கீங்களா அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கான ஒரு வினா. கொஷின் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியை ஏற்படுத்தியவர் யார்? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர், குமார கம்பனா, பானர்ஜி சூரனா, நந்தி திம்மண்ணா. இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குமார கம்பனா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 60% வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது 70%க்கான ஒரு கொஷின். என்ன கொஷின் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். கொஷின் என்னன்னா, பகுதி 4இல் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் என்ன? அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 4இல் இடம்பெற்றுள்ள பிரிவுகள் என்ன? கொஷின் நம்பர் 7, பிரிவு 14 முதல் 18 வரை, பிரிவு 19 முதல் 22 வரை, பிரிவு 23 முதல் 24 வரை, பிரிவு 36 முதல் பிரிவு 51 வரை. ஸோ 55வது கொஷினுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். பகுதி 4இல் இடம்பெற்றுள்ள பிரிவுகள். ஸோ 4 ஆப்ஷனில் நீங்கள் கெஸ் பண்ண ஆப்ஷன் பிரிவு 36 முதல் பிரிவு 51 வரை அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 70% வந்து ஜிகேவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 80% நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஷின். இந்தியாவின் ரூபாய் மதிப்பீடு குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இந்தியா ரூபாய் குறியீட்டு வடிவத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ திரு நவீன்குமார், திரு உதயகுமார், திரு விக்னேஷ்குமார், திரு பிரவீன்குமார். ஸோ சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ்? 70% நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியான ஆன்சர் வந்து உதயகுமார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 70% வந்து ஜிகேவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸும் நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நான் ஸ்ட்ராங்காக ரொம்ப டீப்பாக போய் கஷ்டமான கொஷின்ஸ் எதுவுமே கேட்கல. ஃபண்டமெண்டல் ஜிகே நாலேஜ் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஸோ கொஷின் நம்பர் 8, அதாவது 80% வந்து உங்களுக்கு குவாலிஃபைடு இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். உலகில் மிக நீண்ட மடிப்பு மலை தொடர் எது? உலகில் மிக நீண்ட மடிப்பு மலைத்தொடர். இமயமலைத்தொடர், ராக்கி மலைத்தொடர், ஆண்டிஸ் மலைத்தொடர், ஆல்ப்ஸ் மலைத்தொடர். இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் கொடுங்க. ஸோ ஆன்சர் என்னங்கிறதையும் நமக்கு கெஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் 50 மார்க் டெஸ்ட் புக்கில் தான் இது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உலகில் மிக நீண்ட மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு ஒரு கொஷினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆண்டிஸ் மலைத்தொடர். இதே உலகிலே மிக இளமையான மடிப்பு மலைத்தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க, இமயமலைன்னு சொல்லிடலாம். இங்கே வந்து நீண்ட மலைத்தொடர்னு கேட்டிருக்காங்க, அதில் ஆண்டிஸ் மலைத்தொடர் என்பது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நாம் சூஸ் பண்ணோம். அடுத்தது ஃபைனலாக 90% எலிஜிபிளாக இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஷின். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படக்கூடிய சுரபி எது? பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிற ஒரு வைரஸ் டிசீஸினால் நமக்கு ஏற்படக்கூடிய பகுதி எது அப்படின்னு ஒரு கொஷின். 90%, அதாவது ஜிகேவில் நீங்கள் 90% ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் கொடுக்குறேன். மேலெண்ண சுரபி, நாவடி சுரபி, கீழ்த்தாடை சுரபி, எதுவும் இல்லை அப்படின்னு ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கேன். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். மேலெண்ண சுரபி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? மேலெண்ண சுரபி அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 90% வந்து ஜிகேவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 10th கொஷின், அதாவது 100% நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்களா ஜிகேவில் அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்கான 10வது வினா. ஸோ இந்த கொஷினை வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரி குட், நீங்கள் கரெக்டான லைனில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கொஷின் என்னென்னா, எல்பிஜி கேஸ் கசிவை கண்டறிய பயன்படும் வாயு எது? எல்பிஜி, அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய
கேஸ் கசிவை கண்டறிய பயன்படக்கூடிய வாயு எது? சரியான ஆன்சர் என்னன்னா மெத்தனாலா, எத்தனாலா, மெர்காப்டனா? இதில் எது ஆன்சர்? எத்தனால், மெத்தனால், மெர்காப்டன். சரியான ஆன்சர் மெர்காப்டன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெரி குட், சரியான ஆன்சர் அதுதான். இப்போ நான் கேட்ட 10 வினாக்களும் முழுமையாக ஆன்சர் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ ஜிகேவில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ கேட்ட கேள்விகளில் நீங்கள் ஒரு 5 கேள்வி தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அல்லது 7 கேள்வி தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ சரியான பாதையில் தான் நீங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கான பயிற்சி கொஞ்சம் அதிகம் தேவை. ஸோ அதற்காக நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நம்ம புக்கில் மிஸ் ஆகலை. அது இல்லாமல் கடினமான கொஷின்ஸும் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த புக்கு பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா 100% எஸ்ஏ எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ண முடியும். இப்போ நான் சைக்காலஜி மேக்ஸ் எந்த கொஷினுமே நான் உங்களுக்கு கேட்கல. ஸோ அது கேட்காதனால இந்த புக்கில் இருக்காதா அப்படின்னு நீங்களாம் கெஸ் பண்ண வேண்டாம். இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் முழுமையாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா 2025 நம்ம டபுள் ஸ்டார் அப்படிங்கிற அந்த லட்சிய கனவு நிறைவேறும். சரிங்களா? ஸோ புக்கு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, குட் லக்.